ஹலோ மேம். குட் ஈவினிங் முத்து சத்யன். குட் ஈவினிங். வந்துட்டீங்க, கிளாஸ்க்கு வந்துட்டீங்க. பாட்டிக்கு பரவாயில்லையா? ஓகே மேம், ஓகே. ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது மேம். ஓகே, நேத்தி வந்து மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானோட கான்செப்ட் பார்த்திருக்கோம், டோக்கன்ஸ் அதாவது டேட்டா டைப்ஸ் பார்த்திருக்கோம், டோக்கன்ஸ் பார்த்திருக்கோம், ஐடென்டிஃபையர், கீவேர்ட்ஸ், வேரியபிள்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பார்த்திருக்கோம். இஃப்ல வந்து சிங்கிள் இஃப் எல்ஸ், அதுக்கு அடுத்து வந்து இஃப் எல்ஸ் இஃப் லேடர், நெஸ்டட் எல்ஸ் இஃப். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லூப்ல ஃபார் லூப்பும் வைல் லூப்பும் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திருக்கோம். ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ், அனானிமஸ் ஃபங்க்ஷன், லாம்டா ஃபங்க்ஷன் பார்த்தோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ்லயே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் இருக்கும். அதாவது நம்பர்ஸை வச்சு என்னெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணலாம், மேக்ஸ்ல என்னெல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம், ஸ்கொயர் ரூட்டு, ஸ்கொயரு, பவரு, அப்புறம் வந்து நம்பரை லெட்டரா கன்வெர்ட் பண்றது, லெட்டரை நம்பரா கன்வெர்ட் பண்றது, அட்ரஸ், ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அந்த வேரியபிள் எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்ற அட்ரஸ் ரிட்டர்ன் பண்றது. ஸோ இது வேரியஸ் மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நேத்தி பார்த்தோம். அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். திருப்பி ஒரு முறை ரீகால் பண்றேன் நான். அப்சல்யூட் வேல்யூ ஏபிஎஸ் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட், நீங்க ஏபிஎஸ் குள்ள ஒரு -5 கொடுத்தீங்கன்னா ஆன்சர் எனக்கு என்ன வரும்? பிளஸ்ல வரும். எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஏபிஎஸ் ஆஃப் எக்ஸ். இங்கேயே ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. நீங்க பைத்தான் கோடிங் இருந்ததுன்னா உங்ககிட்ட அந்த ஸ்கிரீன் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 20, y ஈக்குவல் டு -23.2. ஸோ நான் எனக்கு ரெண்டுமே வந்து பாசிட்டிவ்ல வரணும் அப்படின்னா, பாசிட்டிவ்ல இருக்காது பாசிட்டிவ்ல வரும், நெகட்டிவ்ல இருக்கிறது பாசிட்டிவ்ல வரும். அதுதான் அப்சல்யூட் வேல்யூ ஏபிஎஸ் ஆஃப் எக்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த கோடிங் ட்ரை பண்றீங்களா இல்லைன்னா உங்களுக்கு நான் டாஸ்கா கொடுத்துடுறேன், நீங்க ட்ரை பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல குரூப்ல போடுங்க மெசேஜ். ஸோ அப்சல்யூட் வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓஆர்டி. ஓஆர்டி அப்படின்னா என்ன? நான் வந்து இட் ரிட்டர்ன்ஸ் தி ஆஸ்கி வேல்யூ. அதாவது சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நான் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேனோ எனக்கு புரிஞ்ச விதத்துல கொடுக்குறேன். ஸோ இங்கிலீஷ்ல கொடுக்குறேன். ஆனா சிஸ்டம்க்கு என்னதான் புரியும்? 0s and 1s தான் புரியும். ஸோ ஆக்சுவலா என்னவா அது கன்வெர்ட் ஆகும்? நான் கீபோர்ட்ல டைப் பண்ணும்போது ஒவ்வொரு லெட்டரும் டைப் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலண்ட் ஆஸ்கி வேல்யூ இருக்கும். அந்த ஆஸ்கி வேல்யூவா தான் அது கன்வெர்ட் ஆகி உள்ள ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஏ அப்படின்னா 65, அதே மாதிரி ஸ்மால் ஏ அப்படின்னா வந்து 97. ஓகே, ஸ்மால் ஏ வருது அப்படின்னா 97. நீங்க வந்து பிரிண்டிங்ல என்னன்னா சீனு பிரிண்ட் பண்ணக்கூடாது, ஸ்மால் ஏன்னு பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா ஸ்மால் ஏக்கு தான் என்ன கேரக்டர் நம்ம எடுக்கிறோம், என்ன வேல்யூ அப்படின்னு எடுக்கணும். ஆஸ்கி வேல்யூ என்ன அப்படின்னா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் ஏன்னா எனக்கு புரியும், இட்ஸ் ஆல்பபெட். ஆனா சிஸ்டம் கேபிட்டல் ஏன்னா புரியாது, 63 அப்படின்னா தான் புரியும். நான் கீபோர்ட்ல ஏவை டச் பண்ணும்போது அது உள்ள எனக்கு அது வந்து கன்வெர்ட் ஆகுது 65ன்னு கன்வெர்ட் ஆகும். ஸோ ஆஸ்கி வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஓஆர்டி அப்படின்ற ஃபங்க்ஷன் மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன். இப்போ எனக்கு நான் ஆஸ்கி வேல்யூ கொடுக்குறேன், எனக்கு லெட்டரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா சிஹெச்ஆர் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும், எனக்கு யூனிகோட் கேரக்டர் ஃபார் தி கிவன் ஆஸ்கி வேல்யூக்கு. இதுக்கு வேல்யூவே கொடுக்கல. எங்க வேல்யூ செகண்டுக்கு கொடுக்கல? சிஇடிஇ ஏவு அந்த இது வேல்யூ கொடுக்காம சிஇசிக்கு 97 போட்டாங்க. இல்லப்பா, அதத்தான் சொல்றேன். சில என்ன ஸ்டோர் பண்றாங்க? லெட்டர் ஏவை ஸ்டோர் பண்றாங்க. ஸ்மால் ஆல்பபெட் ஏவை ஸ்டோர் பண்றோம். அந்த ஏக்கான ஆஸ்கி வேல்யூ தான் 97. அப்ப ஏவை நம்ம பண்ணி 97 இப்படி ஸ்டோர் பண்ணோம். நீங்க ஏன்னு கொடுத்தா 97 வரும், பீன்னு கொடுங்க, பீன்னு கொடுத்தா என்ன வருது?
65. ட்ரை பண்ணுவோம். ஸ்மால் பி. நான் பைத்தான் கோடிங் எடுத்துக்கிறேன். ஒன் செகண்ட். ஆக்சுவலா நம்ம இங்க என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா, இங்க c ஈக்குவல் டு bன்னு கொடுக்க சொல்றேன். ஸ்மால் b. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்மால் a கொடுத்திருக்காங்கல்ல. சோ ஸ்மால் அது b ஒரு அப்படின்னு கொடுங்க. கொட்டேஷன் மேம். சிங்கிள் கொட்டேஷன் அதான் மாத்துறேன் நான். சிங்கிள் கொட்டேஷன், சிங்கிள் லெட்டர்னால கேரக்டர்னால சிங்கிள் கொட்டேஷன். சி. அடுத்து நான் இதை வந்து ஓகே. நெக்ஸ்ட் டின்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். அதுல வந்து நான் வந்து கேபிட்டல் B ஸ்டோர் பண்றேன். கேபிட்டல் B. எனக்கு இது ரெண்டுத்துக்கும் எனக்கு என்ன வேணும் பிரிண்ட் பண்றேன். என்ன எனக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சி இங்க பி, அதாவது ஸ்மால் பி கேபிட்டல் பி பிரிண்ட் பண்ணணும். டபுள் கோட்ஸ்ல ஸ்மால் பி ஈக்குவலண்ட், டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணுங்க, கமாவை போடுங்க, ஓஆர்டி ஓப்பன் பிராக்கெட். என்ன நான் எங்க ஸ்டோர் பண்ணிருக்கேன்? பீன்ற லெட்டரை எங்க ஸ்டோர் பண்ணிருக்கேன் முத்துசத்யன்? சி. அப்ப நான் சின்றத கொடுக்குறேன். சில இங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க. சில இருக்கக்கூடிய வேல்யூ பி. நான் என்னவோ அதை பிரிண்ட் பண்றேன்னா அதனுடைய ஈக்குவலண்ட் ஆஸ்கி வேல்யூ. ஆஸ்கி அப்படின்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இது வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் எம்சிக்யூல எல்லாம் கேட்பாங்க. ஜெனரலா ஜிகேல வந்து கேட்பாங்க. ஆஸ்கியோட ஃபுல் ஃபார்ம் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஆன்சின்னு ஒண்ணு இருக்கும், அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட். ஆன்சி முதல்ல சி வரும்போது ஆன்சி சி அப்படின்னு இருந்தது ஸ்டார்டிங். ஃபர்ஸ்ட் புக்கு பார்க்கும்போது நாங்க படிக்கும் போதுல ஆன்சி சி. ஸோ இதை க்ளோஸ் பண்றேன், அடுத்த பிராக்கெட் க்ளோஸ் பண்றேன். நெக்ஸ்ட் பிரிண்ட். ஒரு கொட்டேஷன் தான் வரும் அந்த பி கிட்ட. நீங்க சிங்கிள் கொட்டேஷன் போட்டீங்க. புரியலப்பா. தான் போடுங்க. மீன்ஸ் டபுள் கொட்டேஷன் போட்டுருங்க, சிங்கிள் தான் வரும். இத பிரிண்ட் பண்றேன்ப்பா. பிரிண்டிங்ல நம்ம 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 டைப் பண்ற வேர்ட் டபுள் கோட்ஸ்ல தான் வரும். நான் எங்க சிங்கிள் லெட்டர் நான் அசைன் பண்றேனோ அங்கதான் சிங்கிள் கோட்ஸ். நான் வந்து டைப் பண்றேன். பிரிண்டிங்ல வந்து டபுள் கோட்ஸ் தான் வரும். ஓகே மேம். ஓகே. பிரிண்டிங்ல டபுள் கோட்ஸ் வரும். பிரிண்ட் டபுள் கோட்ஸ் capital B. Others are able to understand. ORD. மத்தவங்களுக்கு புரியுதா? மெசேஜாவது போடுங்க. ஓகே, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். நம்ம பிரிண்ட் பண்றோம். ரன் பண்றேன். ஆன்சர் வந்துருச்சா? 97 ஏனா பி என்னவா இருக்கணும்? 98. அதே மாதிரி கேபிட்டல் ஏ 65, அப்ப கேபிட்டல் பி 66. ஒரு நம்பர் கூடுது. ஆமா, ஏபிசிடில ஆல்பபெட் தானே, ஏக்கு அப்புறம் தானே பி வரும். ஆமா. ஆஸ்கி வேல்யூ அப்படிங்கிறது அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. ஏனா கேபிட்டல் ஏனா ஒரு வேல்யூ, ஸ்மால் ஏனா ஒரு வேல்யூ. நமக்கு எல்லாத்துக்கும் வேல்யூ தெரியாது. பட் ஆனா நீங்க போட்டீங்கன்னா ஏல இருந்து Z வரைக்கும் எழுதி 97ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எழுதணும். ஓகே மேம். ஓகே, புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே, இப்போ கண்டினியூ பண்ணலாம். இதே நான் என்ன பண்றேன், இப்போ ஆஸ்கி வேல்யூ கொடுக்குறேன். 98 66ன்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆன்சர் வரணும் முத்துசத்யன்? மேம் நான் இப்போ வந்து 98 66ன்னு கொடுக்குறேன். அப்ப ஸ்மால் பி கேபிட்டல் பி. வெரி குட். நான் 98 66ன்னு கொடுக்குறேன். ஃபங்க்ஷன் என்னன்னு மாத்தணும்? CHRன்னு மாத்தணும். ஃபங்க்ஷன் என்னன்னு மாத்தணும்? CHR. அதாவது யூனிகோட் கேரக்டர் ஃபங்க்ஷன் அதுக்கு பேரு. ஆஸ்கி நம்பரா இருந்தா லெட்டரா மாத்துறதுக்கு CHR, லெட்டரா இருந்து ஆஸ்கி வேல்யூவா மாத்துறதுக்கு ORD. ஓகே, ஆக்சுவலா உனக்கு நெக்ஸ்ட் இயர் வரும் 12th இது. ஜாவா தான் வரும்.
உங்களுக்கு ஜாவாவா நெக்ஸ்ட் இயர்? ஆமா, புக்கு பார்த்துட்டோம் மேம். சரி, ஓகே. பைத்தான் இல்லையா உங்களுக்கு? பைத்தான் காலேஜ்ல படிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. சரி, ஓகே ஓகே. சரி, புரியுதா? Others are able to understand? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பைனரி. சோ நான் இப்போ நம்பர் கொடுக்குறேன், 15ன்னு கொடுக்குறேன், எனக்கு பைனரி ஃபார்ம் வேணும். 101ன்னு கொடுக்குறேன், எனக்கு அதே மாதிரி பைனரி ஃபார்ம் வேணும். அப்படின்னும் போது எப்படி எனக்கு பைனரி வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து 15 வந்து 2ஆல டிவைட் பண்ணணும். 2ஆல டிவைட் பண்ணி எனக்கு ரிமைண்டர் எழுதணும். ஸோ 2ஆல 15 டிவைட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2ஆல டிவைட் பண்ணும்போது ஒரு செகண்ட், நான் உங்களுக்கு பைனரி கன்வர்ஷன்ஸ் வாயில சொன்னா புரியாது. நான் கூகுள்ல போய் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. அந்த 1011 எஸ் தானே? எஸ், அதேதான் பைனரி கன்வர்ஷன்ஸ். டவுட், ஜாவாவும் இப்படிதான் இருக்குமா? ஆமா, எல்லாமே இப்படிதான் இருக்கும். கான்செப்ட் இப்படிதான் இருக்கும். நீங்க புரிஞ்சுக்கணும். தெரியுதா உங்களுக்கு? சோ பாத்தீங்கன்னா 2ஆல டிவைட் பண்ணும் பைனரி. 15 டிவைட் பண்ணும்போது 7 டைம்ஸ், ரிமைண்டர் என்னங்கறத சைடுல போட்டுட்டு வரணும். 7 டிவைட் பண்ணும்போது 3 2s are 6, சோ பேலன்ஸ் 1. 3 டிவைட் பண்ணும்போது 1 2s 2, பேலன்ஸ் 1. சோ நான் டவுன் டு அப் எழுதணும். அப்ப 4 1s. ஓகேவா? இதுவே அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா 101. சோ 101 எப்படி வருதுன்னு பாருங்க. ஒரு செகண்ட் மேம், இப்படி போட்டு பார்க்கலாமா? ஆமா, இப்ப போய் இதே மாதிரி போட்டு பாருங்க. 101 101 டிவைட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா 101 டிவைட் பண்ணும்போது 50, பேலன்ஸ் 1. அடுத்து 50 டிவைட் பண்ணும்போது 25, பேலன்ஸ் 0. 25 டிவைட் பண்ணும்போது 12, பேலன்ஸ் 1. 12 டிவைட் பண்ணும்போது 6, பேலன்ஸ் 0. 6 டிவைட் பண்றோம், 3 2s are 6, பேலன்ஸ் 0. 3 டிவைட் பண்றோம், 1 2s are 1, பேலன்ஸ் 1. அப்ப நான் ரிவர்ஸ் டவுன் டு அப் எழுதும்போது 11 00 101. ஸோ இதான் எனக்கு ஆன்சர். அதே மாதிரி இப்ப 8ன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 8 அப்படின்னா 1000 வரும். 8421 கோட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 8421 கோடுனா டைரக்டா நம்மளா ஈஸியாவே கன்வெர்ட் பண்ணலாம். இந்த மெத்தட் இல்லாம 16 நம்பர்ஸ் வரைக்கும் நான் 8421 கோட் யூஸ் பண்ணி பண்ணலாம். 8421 421 கோட் இருக்கு, 8421 கோட் இருக்கு. நிறைய பைனரி கோட்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் கோட்ஸ் இருக்கு. 8421 கோட் அப்படின்னு சரி, நம்ம பாத்தீங்கன்னா, நோட்லயே போட்டுறலாமே. ஆமா, நீங்க ஸ்கூல்ஸ்ல படிக்கும் போது போட்டிருப்பீங்க. இப்ப தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். ஓகே, சோ இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல வந்து பிசிடி கோடு 8421 கோட்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 16 வரும். 0 to 15 16ன்னு வரும். ஆட் பண்ணா 15 வரும். 15 வரைக்கும் நான் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதே மாதிரி 4221 கோட் இருக்கு, 5421 கோட் இருக்கு. மெயினா நம்ம யூஸ் பண்றது 8421 கோட் யூஸ் பண்ணுவோம். எப்படி நான் இந்த கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ ஹாவ் டு பிளேஸ் எய்தர் 0 or 1. நான் அந்த நம்பரை யூஸ் பண்றேன்னா 0 1 போடணும். அந்த நம்பரை நான் யூஸ் பண்ணலன்னா 0 போடணும் அந்த பிட்ல. இதுக்கு பேரு பிட்டு, 4 பிட்டு. சோ 4 பிட்ல நான் எந்த நம்பரை யூஸ் பண்றேனோ அந்த இடத்துல நான் 1 போடணும். யூஸ் பண்ணலன்ற பட்சத்துல நான் 0 போடணும். இப்ப நான் 0 ரெப்ரசென்ட் பண்ணணும்னா நான் 4 பிட்டுமே யூஸ் பண்ண போறது இல்ல. அப்ப 4 0 1, அப்ப 1 பிட் மட்டும் நான் யூஸ் பண்றேன். 0001 2, அப்ப 2 நேரா நான் 1 போடணும். 3 எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும்? 2 + 1 3. 4 வந்து 4க்கு நேரா போடணும். 5 is 4 + 1. 6 4 + 2. 7 4 + 2 + 1. 8 1 8க்கு நேரா 1. 9 1 னும் 8 ம் 1 ஆட் பண்ணா 9. நம்ம 10 என்ன அப்படியே கண்டுபிடிச்சிடலாம் ஆட் பண்ணி. ஆமா, 10க்கு வந்து இது வந்து அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும். மனப்பாடம் எல்லாம் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. 8,2 10க்கு. 9க்கு வந்து 8 + 1, 10க்கு 8 + 2, 11க்கு 8 + 2 + 1, 12க்கு 8 + 4, 13க்கு 8 + 4 + 1, 14க்கு 8 +
4 plus 2 15க்கு 8 plus 4 plus 2 plus 1. இப்போ டோட்டலா எத்தனை நம்பர் நான் ரெப்ரசென்ட் பண்ணலாம்? 16. அதான் ஹெக்ஸாடெசிமல். இதான் ஹெக்ஸாடெசிமல். ஈக்குவலன்ட் அதாவது நான் பைனரி ஈக்குவலன்ட் எழுதுறேன் அப்படின்னாலும் ஹெக்ஸாடெசிமலையும் இப்படியே தான் நம்ம ஹெக்ஸாடெசிமல் வரும்போது ஏபிசிடின்னு வந்துடும். நான் 10ல இருந்து என்ன பண்ணுவேன்னா ABCDEF வரைக்கும் நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். அது நம்பர் சிஸ்டம், அது அனதர் கான்செப்ட். ஸோ இப்போ இந்த ஒரு சின்ன ப்ரோக்ராம்காக எப்படி இது 101க்கு எப்படி இந்த ஆன்சர் வந்தது அப்படின்றதுக்காக உங்களுக்கு நான் ஷோ பண்ணேன். புரியுதா? அதர்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, இப்போ எனி அதர் வேல்யூ சொல்லுங்க, நம்ம போட்டு பார்க்கலாம். எக்ஸ் ஒய்க்கு 2 வேல்யூ, சிடினே வச்சுக்கலாம், 98னே வச்சுக்கலாம். ஓகே, 66ன்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன கொடுக்கணும் இப்போ? பைனரி வேல்யூ, ரெண்டுமே பைனரி வேல்யூ. அப்போ பைனரி வேல்யூ ஃபார் சிக்கான பைனரி வேல்யூ தானே எனக்கு வேணும். ஸோ இங்க சி கொடுக்குறேன், டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு கம்மா சி, எனக்கு சி பிரிண்ட் ஆகணும். நெக்ஸ்ட் கம்மா டபுள் கோட்ஸ். இப்போ எனக்கு இங்க என்ன வரணும் அப்படின்னா BIN, ஃபங்க்ஷனல் நேம் என்ன? BIN. ஸோ BIN ஆஃப் சி, BIN ஆஃப் சி. அதே மாதிரி இங்கேயும் பைனரி வேல்யூ ஃபார் கம்மா டி கம்மா டபுள் கோட்ஸ் BIN. நைன்டி எயிட்டுக்கு என்ன வரும்? ஓகே, ரன் பண்ணுவோம். ஸோ 001110 இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம பவர் மெத்தட்லயும் யூஸ் பண்ணலாம். இப்போ லாஸ்ட் பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒன்ஸ் டென்ஸ் 100 10,000 நம்பர் சிஸ்டம் இருக்குல்ல, நம்மளுடைய டெசிமல் நம்பர் சிஸ்டம் மேக்ஸ். இப்போ பைனரி நம்பர் சிஸ்டம்ல எப்படி போட்டோம் பவர்லன்னா 2 par 0, 2 par 1, 2 par 2, 2 par 3, 2 par 4, 2 par 5, 2 par 6. அப்ப இதுல 2 par 6 வரைக்கும் வரும். 64 2 par 6. அடுத்து வந்து என்ன அப்படின்னா 32. 64 32 எவ்வளவுப்பா? 64 96. நம்ம 98 கொடுத்தோமா, இன்னும் என்ன எனக்கு வேணும்? 2 வேணும். 2 எந்த பிட்? 2 par 1 தான் 2. சோ அந்த இடத்துல நான் வந்து 1 போட்டோம். ஆக்சுவலா இதோட பவர் அதோட பிளேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, மேல லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து போகணும். ரைட் சைட்ல இருந்து 2 par 0, 2 par 1, 2 par 2, 2 par 3, 2 par 4, 2 par 5, 2 par 6. இந்த 0B என்ன அப்படின்னா அது வந்து பைனரிக்கான சிம்பிள். கன்வர்ஷன்ல அது பைனரி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றது. அதுக்கு அப்புறம் தான் நமக்கு வேல்யூ. இதை வந்து டிவைட் பண்ணாம எப்படி இன்னொரு மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம்னா பவர் மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். என்னன்னா அதுக்கான பிளேஸ் வேல்யூ நம்ம கொடுக்குறோம். பிளேஸ் வேல்யூ கொடுக்கும்போது நம்ம எப்படி வந்து ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000 அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி இதுல வந்து 2 par 0 அந்த இடத்துல நமக்கு தேவையில்லை, அதனால 0 இருக்கு. 2 par 1 அப்ப 1 இருக்கு, அப்ப 2 அந்த வேல்யூ. நெக்ஸ்ட் 3 0. அதுக்கப்புறம் 2 par 5. 2 par 5 மீன்ஸ் 32. 2 into 2 into 2 into 2 5 times. அதுக்கப்புறம் 6 times 2 64. 64 plus 32 plus 2 ஆன்சர் 98 வருதா? அதே மாதிரி 66க்கு பாத்தீங்கன்னா 2 par 6 64. அதுக்கு அடுத்து 2 par 2 2 par 1 2. அப்ப 64 plus 2 66. ஆன்சர் கரெக்ட். இது கரெக்டா தப்பான்னு நமக்கு மெத்தட் தெரிஞ்சா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். டவுட், இப்போ நம்ம பைனரி மெத்தட்ல போட்டா வருமா 98 டிவைட் பை 2? அதாவது 98ல இருந்து இப்படியும் கன்வெர்ட் பண்ணலாம், இதுல இருந்து நம்ம டெசிமலும் கன்வெர்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு கன்வர்ஷன்ல வரும். நான் ஆன்சர் கரெக்டான்னு செக் பண்ணிக்கிறேன். 11010 கரெக்டா தப்பான்னு நானே செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க 11th 12th வந்து கன்வர்ஷன் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் போடும்போது நம்ம போட்டது கரெக்டா தப்பான்னு நம்ம மெத்தட ரீசெக் பண்றோம்ல, அது மாதிரி இதுல ரீசெக் பண்ணலாம். நான் 98 எப்படி வந்ததுன்னு
அந்த பைனரி வேல்யூல இருந்து நான் திருப்பி கன்வெர்ட் பண்றேன், எனக்கு 98 வந்ததுன்னா ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகே மேம். புரியுதா? அதர்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டைப். டைப் மீன்ஸ் என்னன்னா நான் என்ன வேல்யூஸ் கொடுக்குறேனோ அதனுடைய டேட்டா டைப்பை எனக்கு சொல்லும். பாயிண்ட் வச்சுதான் ஃப்ளோட்டுன்னு சொல்லும், லெட்டர் இருந்தா ஸ்ட்ரிங்னு சொல்லும், ட்ரூ ஃபால்ஸ்ன்னு கொடுத்தேன்னா பூலியன் சொல்லும். இப்போ ஃபுல் வேல்யூ நான் கொடுக்குறேன் 15 மட்டும் கொடுத்தேன்னா இன்டிஜர்னு சொல்லும். ஓகே, ட்ரை பண்ணுவோம். எக்ஸ் ஒய் ஜெட் இதுல வச்சுப்போம், ஏபிசிடின்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஏ equal to 15, B equal to 15.89, C equal to single quotesல Y letter, D ல false, true or false இது வந்து பூலியன். இப்போ நான் வந்து என்னன்னா என்னுடைய டைப் பார்க்குறேன். ஸோ பிரிண்ட் டைப். ஸோ எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஸோ எரேஸ் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளே பண்ணி கூட காமிக்கலாம். இப்ப 15 இஸ் இன்டிஜர், 15.89 இஸ் ஃப்ளோட் அப்படின்னு நம்ம பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணோம்னா நம்ம ஏஎஸ்ன்னு கொடுக்கணும். ஓகே, ஏ கமா டபுள் கோட்ஸ் இஸ், டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்றேன், கமா டைப், டைப் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் அதே மாதிரி இஸ் பி கமா சி சி டி டி. ஒன் செகண்ட், எரர் வருது, டி ஃபால்ஸ். A15, B equal to 15.89, C equal to Y, D equal to false, D is type of D. ட்ரூ கொடுத்து பார்ப்போம், ஃபால்ஸுக்கு எரர் காமிக்குது. அங்க கேபிட்டல் ஃபால்ஸ், கேபிட்டல் எஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஏன்னா டி வந்து கேபிட்டல்ல கொடுத்துருக்காங்க. எஸ். ஸோ 15 இஸ் இன்டிஜர், 15.89 இஸ் இதுல எல்லாமே கிளாஸ்ன்னு எடுத்துக்குது. ஃப்ளோட்டு, y is string str, false is boolean. புரிஞ்சுதா? இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுக்கும்போது we have to use capital letter. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப், என்னுடைய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லவே முடியாது. எனக்கு வந்து சிசி பிளஸ் பிளஸ்ல பாத்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்ல நம்பர்ஸ் வரும். இங்க பாத்தீங்கன்னா 8 6 8 9 அந்த டிஜிட்ல வரும் வேல்யூ. உள்ள இருக்க அட்ரஸ் நமக்கு தெரியாது அது என்ன அட்ரஸ்னு, மெமரி அட்ரஸ் வரும். ஸோ 15 எங்க ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்ற அட்ரஸ் எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னா ஐடி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இப்போ நான் இதுலயே வந்து என்ன பண்றேன்னா ஐடி ஆஃப் எக்ஸ், இப்போ அட்ரஸ் ஆஃப் ஏ
அட்ரஸ் ஆஃப் டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். அட்ரஸ் ஆஃப் ஏ இதுல ஐடி ஆஃப் ஏ ஐடி ஆஃப் ஏ வேல்யூ எல்லாம் மாத்தணும்ல மிஸ்? வேல்யூல அந்த டைப் அந்த ஃபங்க்ஷன்ஸ் அந்த மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷனை மாத்தணும். 2க்கு மட்டும் போதும், 4 வேண்டாம். அட்ரஸ் ஆஃப் address of B, ID of B. ID of space கொடுத்திருக்காங்க, அதனால ஒண்ணும் இல்லையே. A equal to comma, okay, A address of X is address of Y is single quotesல கொடுத்திருக்காங்க. கம்மா கொடுக்கல. நான் வந்து முன்னாடி டபுள் கோட்ஸ்க்கு அப்புறம் என்ன கொடுக்கணும், கம்மா கொடுக்கணும். ஐ திங்க் சோ, அதான் எரர். எஸ், இப்ப ஈக்குவல் டு கொடுத்தனா அட்ரஸ் ஆஃப் 15 எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்? 1 செகண்ட். இங்க ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் ஏ இஸ்ன்னு போடலாம், இல்ல ஈக்குவல் டு போடலாம். திருப்பி நான் டபுள் கோட்ஸ் கொடுத்து கொடுக்கணும், கம்மா கொடுக்கணும். ஓகே, புரியுதா? எரர் என்ன வருது, நம்ம அத ஃபைண்ட் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணணும். இப்ப புரியுதா? அட்ரஸ் ஆஃப் 15, அட்ரஸ் ஆஃப் 15.89. ஐடி புரியுதா? So next one is, if you want to find the minimum or maximum sum அப்படின்னா லிஸ்ட் ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ்ல நான் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல மை லிஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் சேம் வேல்யூ, ஒரே மாதிரி. நம்பர்னா நம்பர்ஸ், நேம்னா நேம்ஸ், அதுக்கு பேர் தான் லிஸ்டிங் இதுல. ஸோ வந்து நான் லிஸ்ட்ல இருக்க மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, அதோடைய டோட்டல் என்ன அப்படின்றத என்னால கண்டுபிடிக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும்னா மின் ஆஃப் லிஸ்ட்னு கொடுக்கணும். முதல்ல மை லிஸ்ட், இது வந்து ஒரு வேரியபிள் மை லிஸ்ட், அதுல நான் வந்து 4 வேல்யூ ஸ்டோர் பண்றேன். ஸோ அதுல எது மினிமம் அப்படின்னா 21, 76, 98, 23. இதுல 21 மினிமம்னு வரும், 98 மேக்ஸிமம் வரும். இது நாலுத்தையும் ஆட் பண்ணா 218 வரும். I posted this table in group. You calculated and see whether you get it or you didn't get it. உங்களுக்கு வரல அப்படின்னா என்ன எரர் வருதுன்னு பாருங்க, எரரை புரிஞ்சு அதை ரெக்டிஃபை பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது வந்து மேக்ஸிமம் மினிமம் சம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து ஃபார்மட் அப்படின்னா வேல்யூ பைனரியில கன்வெர்ட் பண்ணி எழுதுறோம். அதாவது வாட் இஸ் ஃபார்மட்னா ரிட்டர்ன் தி அவுட்புட் பேஸ்ட் வந்து பைனரி ஃபார்மட்ல எனக்கு ஆன்சர் வரணும், ஆக்டல்ல வரணும், ஃபிக்ஸட் பாயிண்ட் நோட்டேஷன்ல வரணும். நம்பர் சிஸ்டம் தான் திருப்பி ஆக்டல். 8 வந்து பேஸ் 8னா வந்து ஆக்டல்னு சொல்லுவோம், பேஸ் 2னா பைனரின்னு சொல்லுவோம், பேஸ் 10னா டெசிமல்னு சொல்லுவோம், பேஸ் 16னா எக்ஸா டெசிமல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபார்மட்ல எனக்கு வேல்யூ வேணும். இப்ப 14 கொடுக்கறதுல 14க்கு என்ன ஆன்சர் வரும்? 8 plus 4 plus 2, 8 4 8 plus 2 plus 4. எஸ், 8 plus 4 plus 2, 4, 8க்கு அப்புறம் 4. அப்ப எனக்கு 111 வரும் பைனரி. ஆக்டல் எப்படி மேம் அப்படின்னா 25 தான் இங்க ஆக்டலா கால்குலேட் பண்றோம். இப்ப பைனரிக்கு எப்படி 2ஆல டிவைட் பண்ணுமோ ஆக்டலுக்கு எதால டிவைட் பண்ணுவோம், 8ஆல டிவைட் பண்ணுவோம். ஒன் செகண்ட், ஐ வில் ஷோ ஆக்டல் ஈக்குவலன்ட் எப்படின்னு சொல்றேன் பாருங்க. 0 to 7 miss. 0 to 7, வெரி குட். அப்ப 8 நம்பர்ஸ் டோட்டலா, ஸோ 8ஆல நான் டிவைட் பண்ணுவேன். ஆக்டல் வேல்யூ ஃபார் 25 அப்படின்னும் போது வேல்யூ ஆஃப் 25
பாத்தீங்கன்னா 8 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி ரிமைண்டர் எழுதணும். 3 8s are 24, பேலன்ஸ் 1. திருப்பி 8 டிவைட் பண்றோம், டிவைட் ஆகாது. ஸோ அப்ப 3 1 இந்த இந்த லாஸ்ட் இந்த 0 3 இந்த ஸ்டெப்பே தேவையில்லை. 3 1 மட்டுமே போதும். ஆன்சர் எனக்கு 3 1. ஆக்டல்ல என்ன வேல்யூஸ் வரும்? ஆன்சர் எப்பவுமே 0 to 7 குள்ள தான் வரும். 8ன்னு ஒரு வேல்யூவே வரவே வராது. ஸோ இதுதான் ஆக்டல் ஈக்குவலண்ட். 8 குள்ள இருக்க வேல்யூஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆன்சரா வரும். 8 டிவைட் பண்ணும், ரிமைண்டர்ஸை எழுதணும். ஸோ அதுதான் ஆக்டல். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றேன், ஃபார்ம் எனக்கு பாயிண்ட் வச்சு வேணும், ஃபிக்ஸட் பாயிண்ட் டெசிமல் எனக்கு வேணும் அப்படின்னும் போது அது நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து 6 ஜீரோஸ் பிரிண்ட் ஆகுது. ஸோ எனக்கு வேல்யூ ஃபார்மேட்ல பண்ணணும் வரணும் அப்படின்னா நான் ஃபார்மேட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா 3 இருக்கு. என்னன்னா ஃபார்மேட் எக்ஸ் கமா பினா பைனரி, ஒய் கமா ஓ, எக்ஸ் ஒய்ங்கிறது நம்மளுடைய வேரியபிள், ஒய் கமா ஓனா வந்து ஆக்டல், ஒய் கமா எஃப்னா டெசிமல் பாயிண்ட் ஃபிராக்ஷன் பாயிண்ட் 0 அப்படின்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் ரவுண்டு, ஃப்ளோர், சீல். இது எல்லாமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இண்டீஜரை ரவுண்ட் பண்ணும் இல்ல ட்ரங்கேட் பண்ணும். இதுதான் இந்த டேபிள் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். ஸோ நீங்க செஞ்சு பாருங்க. பவர் அப்படின்னும் போது டு ஃபைண்ட் தி 5 to the 5 into 5 அப்படின்னும் போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? பவர் ஆஃப் 5ஐயும் 2ஐயும் ஒரு வேல்யூல போட்டுட்டு பவர் ஆஃப் ஏ கமா பி அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு a to the power of b எனக்கு கால்குலேட் பண்ணும். தட் இஸ் 5 ஸ்கொயர், 5 into 5 25 அப்படின்னு கால்குலேட் மிஸ் பண்ணும். அந்த ஸ்டார் போட்டு பண்ணுவாங்க. டபுள் ஸ்டார், ஆமா. அதுக்கு இன்னொன்னு வந்து பவர் யூஸ் பண்ணாம டைரக்டா பண்ணா a ஸ்டார் ஸ்டார் b. தட் மீன்ஸ் 2 ஸ்டார், ஒரு ஸ்டார் போட்டா மல்டிப்ளிகேஷன், 2 ஸ்டார் போட்டா இங்க வந்து எக்ஸ்பொனென்ஷியல்னு அர்த்தம். a to the b எப்படி எழுதலாம்னா a ஸ்டார் ஸ்டார் b அப்படியும் பண்ணலாம். இது வந்து பில்டன் ஃபங்க்ஷன்ல பவர்னு ஒரு மெத்தட் இருக்கு. ab கெட் பண்ணிட்டு பவர் ஆஃப் a கமா b ன்னு கால்குலேட் பண்ணலாம். Are you able to understand? Yes ma'am. Okay. ஒரு இதுக்கு அடுத்து வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் நேற்று எடுத்தேன் நான். ரிகர்ஷன், வாட் இஸ் ரிகர்ஷன் அப்படின்னா a function is called by இன்னும் அதே ஃபங்க்ஷனை திருப்பி திருப்பி கால் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு ரிகர்ஷன் அர்த்தம். இங்க எது மேம், எப்படி நான் ரிகர்ஷன் இந்த ஃபங்க்ஷன் ரிகர்ஷன் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதுல வந்து ஃபேக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நான் மெயின் ப்ரோக்ராம ஃபேக்ட் 2 முறை கால் பண்றேன், ஃபேக்ட் ஆஃப் 0, ஃபேக்ட் ஆஃப் 5. எனக்கு ஃபேக்ட்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஃபேக்ட் ஆஃப் 5 யூஸ் பண்ணும்போது n 0வா இருந்தா 1 ரிட்டர்ன் ஆயிடும். அப்ப ரிகர்சிவ் ஒரு முறை தான் கால்குலேட் ஆகுது. n 5ன்னும் போது எல்ஸ் பார்ட் போது அங்க என்ன நடக்குதுன்னா n இன்டூ ஃபேக்ட் ஆஃப் n மைனஸ் 1, அப்ப 5 இன்டூ ஃபேக்ட் ஆஃப் 5 மைனஸ் 1 திருப்பி ஃபேக்ட் 4 கால் பண்ணுது. அப்ப திருப்பி கண்ட்ரோல் வெளியில வராது. அகெயின் இட் வில் கோ ஃபார் ஃபங்க்ஷன். திருப்பி எனக்கு 5 இன்டூ 4 இன்டூ ஃபேக்ட் ஆஃப் 4 மைனஸ் 1 ஃபேக்ட் ஆஃப் 3. So 5 into 4 into 3 into fact of 2 ன்னு வரும். 5 into 4 into 3 into 2 into fact of 2 minus 1 1 ன்னு வரும். அகைன் கால் பண்ணும்போது இட் வில் ரிட்டர்ன் அந்த 0ன்னு வரும். அப்போ 1 ஆயிடும். ஸோ அப்போ 5 into 4 into 3 into 2 into 1 இட்ஸ் நத்திங் பட் 120. ஸோ இதுக்கு பேரு ரிகர்ஷன் அப்படின்னு அர்த்தம். Are you able to understand? மிஸ் 3 தடவை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். இல்ல ஃபேக்டோரியல் கண்டுபிடிப்போம்ல, ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல்னா 5 into 4 into 3 into 2 into 1. அதுல என்ன பண்ணுவோம் ஓகே அப்படின்னா மேம். மைனஸ் பண்ணாதான் எனக்கு நெக்ஸ்ட் நம்பர் போகும். அது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல வந்து n into fact of n minus 1. ஸோ இந்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணலாம். நான் ஏற்கனவே இதை ஃபங்க்ஷன்ல நேத்தி போட்டு காமிச்சிட்டேன். ஓகே, பரவாயில்ல. இப்போ திருப்பி இதை ட்ரை பண்ணுவோம், ஆன்சர் வருதான்னு பார்த்துப்போம். ஸோ கோடிங் எடுத்துக்கிறேன். டவுட், அப்ப 0க்கு மட்டும் 1 வருது, அது ஆமா, காமனா? இல்ல 0 ஃபேக்டோரியலுக்கு என்ன வேல்யூ? 1. எனிதிங் பவர் 0க்கு என்ன வேல்யூ? 1. e to the power of 0 என்ன வேல்யூ? 1. அதே மாதிரி 0 ஃபேக்டோரியலுக்கு என்ன வேல்யூ? 1. ஓகே மேம். ஓகே. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் df ஃபேக்ட். இதுல என்ன பாஸ் பண்றேன், என்ன பாஸ் பண்றேன்,
அடுத்து இதுல இஃப் செக் பண்றேன். என்எஸ் டபுள் பாயிண்ட் எஸ் கோலன் டபுள் பாயிண்ட் இல்ல, அதுக்கு பேரு கோலன். n ஈக்குவல் டு 0 கோலன் ரிட்டர்ன் 1. எல்ஸ் ரிட்டர்ன் n into n minus 1. So अपन मेन प्रोग्राम करो, print fact of 0 डायरेक्टा कॉल பண்றோம். print fact of 5 ரன் பண்றோம். நமக்கு டைரக்ட் ஆன்சர் வரும் 1 120. இப்போ எனக்கு பிரிண்ட் பண்ணனும் ஓகே மேம். ஃபேக்டோரியல் ஆஃப் 5 னு பிரிண்ட் பண்ணனும்னா நம்ம பிரிண்டிங் மெத்தட்ல ஃபேக்டோ டபுள் கோட்ஸ்ல ஃபேக்டோரியல் ஆஃப் x 5 ஈக்குவல் டு 120 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? பைத்தான் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி ஷார்ட் ப்ரோக்ராம். இதுல பாத்தீங்கன்னா கோலன் இதெல்லாம் வந்து நான் பைத்தான் ரன் பண்றது எக்ஸிக்யூட் பண்றது எல்லாமே இப்பதான். ஏன்னா நான் பைத்தான் என்னுடைய சிலபஸ்ல இல்ல. நான் சப்ஜெக்ட் எடுக்கும் போதும் பைத்தான் வரல. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடிதான் வந்து காலேஜுக்கே சிலபஸா வச்சாங்க பைத்தான. ஸோ சி சி பிளஸ் பிளஸ் ஜாவாவே ப்ரோக்ராம் எழுதுனதால இதுல வந்து சம்டைம்ஸ் கோலன் இதெல்லாம் வந்து மிஸ்பிளேஸ் மறந்து போயிடுது. ஸோ பைத்தான் வந்து ரொம்ப வெரி ஷார்ட். இதே நான் வந்து சில ப்ரோக்ராம் எழுதணும், சி பிளஸ் பிளஸ்ல எழுதணும்னு வச்சுக்கோங்க, இட் வில் டேக் மோர் லைன்ஸ், நிறைய லைன்ஸ் இருக்கும். அதுல என்னன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இதுலயும் புரியும், புரியலன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா இது ரொம்ப ஷார்ட். அதாவது எப்படி சொல்றது, இப்ப ஹேண்ட் ஃபேன் இருக்கு பாருங்க, எல்லாருமே கையில ஹேண்ட் ஃபேன், வெயிலுக்கு இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ஹேண்ட் ஃபேன் கையில எடுத்துட்டு போறோம்ல, அப்பெல்லாம் என்ன எடுத்துட்டு போவோம், விசிறி தான் எடுத்துட்டு போவோம். சின்ன குழந்தைங்க வச்சிருக்கோம் அப்படின்னா வீட்டுல ஃபேன் வச்சிருப்போம், ஃபேனோட சைஸ் பெருசா இருக்கும். சோ அதே மாதிரிதான் என்னன்னா அட்வான்ஸ் இது. சோ கோடிங் வந்து ரொம்ப ஷார்ட். இது இப்ப பைத்தான் படிச்சுட்டு சி சி பிளஸ் பிளஸ் ஜாவா போய் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வேகா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா கோடிங் எல்லாமே லென்த்தியா இருக்கும். இப்ப இதே ஃபேக்டரியல் ஆஃப் நம்பரே நான் உங்களுக்கு வந்து சிலயும் சி பிளஸ் பிளஸ்லயும் காமிக்கிறேன். ப்ரோக்ராம் பாருங்க. 1 செகண்ட். மனப்பாடம் பண்றேன், ஈஸியா இருக்கும். மனப்பாடம் பண்ணக்கூடாது. ப்ரோக்ராம மனப்பாடம் பண்ணக்கூடாது. கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு எழுதணும். ஃபேக்டரியல் ஆஃப் 3 தடவை எழுதிட்டேன். given number in C. சி கோடிங் தெரியுதா? எஸ் மேம். சியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்ரோச்னு பாத்தீங்கன்னா டாப் டவுன் அப்ரோச். மெயின் ப்ரோக்ராம் மேல இருக்கும், ஃபங்க்ஷன் கீழே இருக்கும். மேல இருந்து ஃபங்க்ஷனை கீழே கால் பண்ணுவோம். இங்க ஃபேக்ட்னு இடத்துல கால் ஃபேக்ட்ங்கிறது ஃபங்க்ஷனு. ஸோ இட் வில் கம் அவுட், கண்ட்ரோல் வில் கோ டு தி கால் ஃபேக்ட் சர்ச் பண்ணும், அங்க எக்ஸிக்யூட் பண்ணி இட் வில் ரிட்டர்ன் வரும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சி ப்ரோக்ராம். இதே சி பிளஸ் பிளஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து டாப் டவுன் அப்ரோச். சி பிளஸ் பிளஸ்ல இருந்து எல்லாமே என்ன அப்படின்னா பாட்டம் அப். என்னன்னா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மேல இருக்கும். இப்ப நம்ம பைத்தான்ல இருக்க மாதிரி மெயின் என்ன இருக்கும் அப்படின்னா கீழே இருக்கும். சி பிளஸ் பிளஸ் பாத்தீங்கன்னா இது சி பிளஸ் பிளஸ் உங்களுக்கு ப்ரோக்ராம். ஸோ வந்து என்ன அப்படின்னா வந்து இது ஃபங்க்ஷன் இல்லாம வித்தவுட் ஃபங்க்ஷன். இதுல வந்து ரிகர்ஷனே யூஸ் பண்ணாம டைரக்டா வந்து வேல்யூ வச்சுட்டு நம்மளே இன்க்ரீஸ் பண்ணிட்டு இது பழைய சி பிளஸ் பிளஸ் பழைய சி பிளஸ் பிளஸ் ஆப் இல்ல, டர்போ சி பிளஸ் பிளஸ் ஸ்கிரீன் இது.
ஒன் செகண்ட் மிஸ் நான் இப்ப அப்டேஷன் ஆயிருச்சு. ஆமா ஆமா இது பாத்துக்கோ. சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா இப்ப அப்டேட் ஆயிருக்க C++. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்ட் நாங்க மேல எழுதுவோம், மெயின கீழே எழுதுவோம். ஏன்னா C++ வந்து C++ல C ரன் பண்ணலாம் நம்ம. சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுல இருந்து எனக்கு மேல கோடிங் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும், சின்னதா இருக்கும். ஜாவால இன்னும் ரெடியூஸ் ஆயிருக்கும். பைத்தான்ல 4 லைன்ல ப்ரோக்ராம் முடிச்சிடலாம். சோ அதுதான் டிஃபரன்ஸ். Are able to understand? எஸ் மேம். Others? புரியுது மேம். Others இன்னும் யாரெல்லாம் இருக்கீங்க? பிரவீன் ராம் கம்யூனிகேட் பண்ணுங்க, பேசுங்கப்பா. ஓகே. அப்புறம் நான் எங்கள் அம்மாட்ட பேசினேன் மணி ஆயிடுச்சுன்னு. அபிஷேக் புரியுதா? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தேன், காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அப்புறமா அங்கே போனேன். அவங்களாம் அப்போ தான் எழுந்திரிச்சு அபிஷேக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே மணி போச்சு. அப்புறம் லெஃப்ட் ஆயிட்டாங்க. மறு நான் ஓகே. செய்கிறேன் சிக்கன். இன்னைக்கு கிளாஸ் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் வந்து அந்த டேபிள் அப்படியே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போடுறேன். நீங்க அதுல இருக்க எல்லா இதையும் கேரிட் அவுட் பண்ணி ஆன்சர் வந்ததான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன். வேற ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? செய்ய போகும்போது நோ மேம். மேம் நேற்று இதுதான் நடத்துனீங்க, முடிஞ்சிருச்சுல்ல? நேற்று இதுதான் எடுத்தேன், மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்தேன். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அந்த ஸ்டார் ப்ரோக்ராம் போட்டோம்ல, ஆமா பேட்டர்ன் மேம், ஆமா. 1 2 3 ஸ்டார் கம்ப்யூட்டர்னு பிரிண்ட் பண்ற சொல்லி. சோ ஒரு 4-5 ப்ரோக்ராம் ட்ரை அவுட் பண்ணோம் நேத்தி. பிளஸ் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் இதுதான் எடுத்தேன். இதுக்கு ஓகே மேம், ஓகே. பிராக்டிக்கலா எடுக்கல, இன்னைக்கு பிராக்டிக்கல் செஷனா எடுத்துட்டேன். நான் பார்க்கவே இல்லை, அவங்கள போய் பார்க்கணும், வீட்டில் போய் பார்க்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ். சரிங்க சார். தேங்க்யூ மேம். ஓகேம்மா, டவுட் இல்லைன்னா ஓகே. தேங்க்யூ மேம். ஓகேப்பா.